சொல்கிறான் எனக்கு இந்த மாதிரி நைட்டு காண வந்துடுறா இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் கோபால் சொல்கிறேன் எனக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறானே இவனுங்க வந்துட்டு இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. இப்படியே அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது வண்டியில் ஏதோ ஒன்று கருப்பாக ஏதோ ஒன்று நிற்கிது. அதை பார்த்தனோடனே நிப்பாட்டாங்க பயத்தில். பார்த்துட்டு இவங்க இருக்கலாம்னு பாடுறானுங்க. ஆனால் வந்து வண்டி மூவாவில் நிற்கிது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. டப்புன்னு எல்லாம் இறங்கி என்ன அதுன்னு தேடலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறானுங்க. பார்த்துட்டு இருக்கானுங்க தேடுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. லேசாக இது ஒரு சவுண்டு மட்டும் அவங்க வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்பவுமே. என்ன இது ஏதோ ஒன்று நின்றுச்சு டப்புன்னு மறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு 3 பெருமை யோசிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நிற்கும் போது இன்னும் ஏதோ ஒரு சவுண்டு ரொம்பவுமே அதிகமாகுது. அப்போ நிற்கும் போது மேலே எதுவும் தெரியுது அவங்களுக்கு. சவு பண்ணாங்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ரமேஷை வந்துட்டு போட்டு தள்ளிடுச்சு இந்த பேய். பார்த்தோன்னே இவங்க வந்துட்டு ரொம்பவுமே பயமாக ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்க சீக்கிரமாக சரி வண்டியிலே நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்ட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அது பின்னாடி வந்து நிற்குது அந்த பேய். உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரமேஷ் வர இப்படி போயிட்டானே அப்படின்ட்டு நினச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. சரி நம்ம தப்பிச்சிட்டோன்னு கடைசியில் இவங்களை பார்த்தா பின்னாடி எதுவும் கருப்பாகிற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. பார்த்தாக்கா இந்த வண்டி பக்கத்துலேயே அந்த பேய் வந்துட்டு இருக்கு ஏதோ கருப்பா. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து வாழ்ந்தாலும் ஓட்டிங்க எப்படியோ தப்பிச்சு போனோம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது எப்படியோ இப்போ ஒரு ஆள் காணாத இவங்க வந்துட்டு சரி தப்பிச்சிட்டோம் போல அப்படின்ட்டு வந்துட்டு ஓட்டின்னு போயிட்டே இருக்காங்க.